ஜவ்வரிசி பால் பாயாசம் நெறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்ச மெத்தட் இது. ஏன்னா, நான் யூசுவலா எப்ப செஞ்சாலுமே ஜவ்வரிசி போட்டு செய்யும்போது பால் தெரஞ்சிரும். நெறைய பேருக்கு இந்த ஃபெயிலியர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த வீடியோல அத எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. பால் வேக வச்சுக்கோங்க, கொதிக்க வச்சுக்கோங்க. சைடுல இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம ஜவ்வரிசிய வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அத வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம யூசுவலா எப்போதும் செய்கிற மெத்தடில் சேமியா போட்டு வேக வச்சுக்கோங்க. சேமியா ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கே வடித்து வச்சிருக்க ஜவ்வரிசியும் சேர்த்து இது கூட போட்டு ஜவ்வரிசி இது கூட இன்னும் ஒரு 10% குக் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு சர்க்கரை போட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் போட்டு முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுக்கோங்க. இதில் இன்னொரு டிப் என்னென்னா, முந்திரி திராட்சை நீங்கள் பாயசம் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிற பாலில் வந்து அந்த முந்திரி திராட்சை நெய்யோடு இருக்கும்போது போட்டிங்க அப்படின்னாலும் தெரியும். எனக்கு அந்த அந்த ப்ராப்ளமும் இருந்துச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா முந்திரி திராட்சை போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பால் தனியாக, ஜவ்வரிசி தனியாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா இருக்காமல் இருக்கும். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.